வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு, படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர். இங்கே வரவேற்று இருக்கிறேன் இல்லையா? நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்குது. பஸ் இடைக்கால பட்ஜெட் தானே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன் வந்து 14 lakh ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுகிறாங்க என்று என்னுடைய கருத்து. மற்றவர்கள் கருத்து சொல்ல இருக்க கருத்து சொல்வார்கள். நான் என்னுடைய கருத்து இதுதான். அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும்? நான் களத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களோட 1996ஆம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன். முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 40 நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்காக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு. என்னுடைய உழைப்பு, சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன். என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணும் அங்கே உட்காரணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இல்லை, தமிழகத்தில் எங்கே வேணா போய் நெல்லுங்க தலைவரை வெற்றி பெற வைக்கலான்னு தான் சொல்கிறாங்க. அதான் 15 நாள் காத்திருக்குன்னு சொல்கிறேன். அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை, மத்திய அரசு செய்கின்ற சோதனை. அதை வந்து அவர் தான் சொல்லிட்டார், எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே, மடியில் கண்ணாட்டி வழியில் பயம் இல்லையா? அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க பார்த்துட்டு போவாங்க. அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவோம். அதுக்கு நான் என்ன கருத்து சொல்கிறேன்? சமத்துவ மக்கள் கட்சியினர் வந்து எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு, போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டிங்களா கருத்து? சமத்துவ மக்கள் கட்சியினர் அதிகமாக வந்து பிஜேபியுடன் தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறதா நல்ல செய்தி. அது பார்ப்போம், பரிசீலனை பண்ணுவோம். நீங்க தான் கேட்டீங்க, ஆர்வமாக கேளுங்க. எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர், ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த விண்ணமும் கிடையாது. எல்லாருமே சமம் நினைக்கிறேன். நான் சமத்துவ கட்சியின் தலைவன். அதனால எல்லாரும் சமம் நினைக்கிறேன். வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான். வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன். கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, ஒருவேளை நான் முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு 5 தொகுதியே கொடுத்துட்டாங்க, நில்லுங்க இந்த கட்சியோட சேர்ந்து சொல்லிட்டாங்க, அப்போ நிச்சயமா எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பாக எடுக்கும். செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்காரு, இன்னொரு அமைச்சர் மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு தீர்மானம் போடுறோம், அதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை, அவர்களும் பணம் போய் சேருது. அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்கும் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான். தினமும் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்திச்சு கேமரா வந்து என் பின்னாடி வச்சு, தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை. நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்தில் சொல்லுவேன், எப்போ வேலை செய்யணும் செய்வேன். கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் வராது. ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது.